கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் காலாண்டு அரையாண்டு தேர்வு விடுமுறைகள் 10 முதல் 20 தினங்கள் வரை விடுமுறை அளிக்கப்படும். ஆனால் சமீப காலமாக புயல் மற்றும் பல்வேறு காரணங்களால் விடுமுறை அளிப்பது குறைந்துள்ளது. இந்த நிலையில் அந்த குறைந்த விடுமுறை காலத்திலும் தனியார் பள்ளிகள் தங்களது மாணவர்களுக்கு ஹோம்ஒர்க் எனப்படும் வீட்டு பாடம், ப்ராஜெக்ட் எனப்படும் அறிவியல் சம்பந்தமான வரைபடங்கள் அல்லது புதிய கண்டுபிடிப்புகள், படைப்புகள் ஆகியவற்றை செய்வதற்காக சமூக வலைதளங்களில் வரும் ஒரு தலைப்பை பெற்றோர்களுக்கு இதனால் அந்த குழந்தைகளை உறவினர்களின் வீடுகளுக்கு அழைத்துச் செல்வது, பல்வேறு விஷயங்களை காட்டுவது போன்றவை பெற்றோர்களால் முடியாமல் போய்விடுகின்றது. மேலும் அந்த ப்ராஜெக்ட் எனப்படும் படைப்புகளை செய்ய பொருட்களை வாங்க தெருவாக அலைந்து திரிந்து நேரத்தை விரயமாக்குவதுடன் அதுக்குண்டான பண தேவைகளும் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. மேலும் 1 முதல் 5 வரை படிக்கும் குழந்தைகளுக்கு இந்த அறிவியல் படைப்புகளால் எவ்வித பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அதை செய்யப்போவதும் இல்லை. பெற்றோர்கள் அல்லது அக்கம் பக்கம் வீடுகளில் உள்ள படித்த நபர்களே அந்த ப்ராஜெக்டை செய்து தருகின்றனர். இதனால் பெற்றோர்களுக்கு பண விரயம் மற்றும் மன உளைச்சலே அதிக அளவில் காணப்படுகிறது. ஆகையால் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் சிறுவர்களுக்கு வீட்டு பாடங்களை தருவதை பள்ளி நிர்வாகத்தினர் தடை செய்ய வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளிகள் இயங்கும் போதே சிறுவர்களை வீட்டு பாடம் எழுத வைப்பது பெரும் சிரமமாக உள்ள நிலையில் விடுமுறை காலங்களில் வீட்டு பாடங்களை கொடுத்தால் எப்படி பெற்றோர்கள் அவர்களை எழுத வைக்க முடியும் எனவும் பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது குறித்து தமிழக கல்வித்துறை அமைச்சகம் மற்றும் அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து அதை தடுக்க வேண்டும் என்பதே பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது. முன்னெல்லாம் காலாண்டு அரையாண்டு எக்ஸாம் எழுத சொல்ல பசங்களுக்கு 15 நாள் 20 நாள் லீவ் விடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது தமிழ்நாடு அரசு அதையும் 5 நாள் அப்படின்னு குறைச்சிட்டாங்க. 10 நாள் 15 நாள் ஆக்கிட்டாங்க. இந்த லீவில் வீட்டு பாடம்லாம் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. அப்படி கொடுக்க சொல்ல அப்போல்லாம் அந்த 15 நாள் கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அந்த சொந்த பந்தம் வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா இதை எத்தனை நாள் லீவ் வராலும் அத்தனை நாளுக்கும் குழந்தைங்களுக்கு அந்த வீட்டு பாடம் கொடுத்து அனுப்பி விட்றாங்க. அப்போ அந்த குழந்தைங்க அந்த சொந்த பந்தத்தை போயிட்டு பார்க்குறது, அறிமுகப்படுத்திக்கிறது, இவங்க நம்ம வீட்டாண்ட இவங்க அண்ணன் இருக்காரா, தம்பி இருக்காரா, இதுமாரி உறவினர்லாம் இருக்கிறாங்களா, இந்த ஊரில் இருக்காங்களா, அந்த ஊரில் இருக்காங்களான்னு எப்படி தெரியுது அந்த குழந்தைங்களுக்கு. அந்த குழந்தைங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த லீவில் ஃபுல்லாக அந்த 10 நாள் லீவ் விட்டு அந்த 10 நாளுக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வீட்டு பாடத்தை கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தைங்க அப்புறம் எப்படி அந்த சொந்தத்தெல்லாம் போயிட்டு பார்க்க முடியும்? அதனால் பசங்களுக்கு இந்த வீட்டு பாடம் கொடுக்குறத கொஞ்சம் தவிர்க்கணும். அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. தமிழகம் முழுவதும் தனியார் பள்ளிகளில் பயிலுகின்ற எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலுகின்ற குழந்தைகளுக்கு அவர்கள் காலாண்டு அரையாண்டு தேர்வின் பொழுது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் செய்வதற்காக கொடுக்கின்ற அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை குழந்தைகள் செய்கிறார்கள் என்றால் இல்லை. அதற்கு பதிலாக அவர்களின் அப்பா, அம்மா, அவர்களின் பக்கத்து வீட்டு சகோதரர்கள் இவர்கள் தான் செய்கிறார்கள். ஒரு ப்ராஜெக்டுடைய பெயர்களை அனுப்பிவிடுகிறார்கள். அந்த வேலையை போய் கடைகளில் நம்ம வாங்க சொல்ல கிடைக்க மாட்டேங்குது, சிலது கிடைக்குது. இதனால் அவங்க வீட்டில் அந்த குழந்தைங்களுடைய அப்பா அம்மாவுக்கு மன உளைச்சல் நிறைய ஏற்படுது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படிக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தனியார் பள்ளியில் இன்றைக்கி அவங்க பணத்தை கட்டி படிக்க வைக்கிறாங்க. இது போன்ற இந்த யூகேஜி முதல் 5ஆம் பயிலும் மாணவர்களுக்கு இது போன்ற ப்ராஜெக்ட் கொடுப்பதை கொஞ்சம் தவிர்த்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அந்த வேலையை செய்வதில்லை. செய்யாதற்கு ப்ராஜெக்ட் என்று அவர்கள் சொல்லி அந்த குழந்தைகளுக்கும் அதே போன்று பார்த்திங்கன்னா அவங்க லீவ் டைமில் வெளியே போக முடியல. இந்த வேலையாக அவங்க சுற்றுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கறதால மாணவர்களுக்கு, குழந்தை செல்வங்களுக்கு இது பயனில்லை தான் என்னுடைய இதை தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் அனைத்து பெற்றோர்களும் எதிர்பார்க்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.